அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி லெவல்ஸ் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது ஆய்வு செய்கிறது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் வரைபடத்தில் நம்ம பண்ணுவது இல்லை, அதாவது ஆய்வு செய்வது இல்லை. அப்போ நம்ம யாருக்கு வாய்ப்பு தரவா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்சை அனலைஸ் பண்ணணும். இந்த ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வாரத்தோடைய துவக்கம் வாரத்தோடைய முடிவு அடிப்படையில் நம்மளுக்கு அமையணும். அப்படி துவக்கம் அப்படிங்கிறது வாரத்தோட துவக்க நாள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவுமே நம்மளுக்கு வாரத்தின் துவக்கம் ஒரு மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு தான். அப்போ மண்டே நம்மளுக்கு விடுமுறை, அதாவது திங்கட்கிழமை விடுமுறையாக இருக்கும் பட்சத்தில் எப்போது சந்தை இருக்கிறதோ அந்த நாள் தான் அந்த துவக்க நாளாக நம்ம எடுத்துக்குவோம் அந்தந்த வாரத்துக்கு. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நம்மளுக்கு துவக்கமாக அமைந்தது. இது 18,124 அப்படிங்கிறது ஆரம்பம். அப்போ ஆரம்பமான இடத்துல இருந்து நம்மளுக்கு ஹை லோ கிரியேட் ஆகும். இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச். இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு 18,216 நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோட ஹை, வியாழக்கிழமையோட ஹை 18,267, அதற்கு முந்தைய ஹை 18,116, செவ்வாய்க்கிழமையோட ஹை 18,180. அப்போது 18,267 தான் நம்மளுக்கு இருக்கிறதுலையே அதிகமான ஹை. அப்போது அது 18,267. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா 18,042. அப்போது மார்க்கெட் ஒரு 220 புள்ளிகள் 225 புள்ளிகள் தான் ஒரு பயணமாக இருந்திருக்கு. அப்போ ஒரு வாரத்துக்கே நம்மளுக்கு ஒரு 300 to 500 புள்ளிகள் தான் இருக்கும். அப்போது அதனை விட சராசரியாக குறைந்தபட்ச ரேஞ்சை விட நம்மளுக்கு குறைவாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு வீக்லி கேண்டில்ஸ். இந்த ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வாரத்தை குறிக்கிறது. இது கேண்டில் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உட்பட்டது கேண்டில் சைஸ். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் பாருங்கள் ஒரு ரீசனபிளாக பார்த்திங்கன்னா சராசரியாக நம்மளுக்கு ஒரு பெரிய கேண்டில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. எப்பெல்லாம் குறுகிய கேண்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஸ்மால் சைஸ் கேண்டில்ஸ். இதெல்லாம் ஒரு ட்ரெண்டை நம்ம பேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு இருக்காது. ஒரு பெரிய, அதாவது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள் இருக்கணும் ஒரு குறைந்தபட்சமாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 புள்ளி இல்லை, இதுவும் 300 புள்ளி இல்லை. அப்போ குறைந்தபட்ச ரேஞ்ச். அப்போ இந்த குறைந்தபட்ச ரேஞ்சாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாலே சந்தையில் பையிங் ப்ரெஷரும் இல்லை, செல்லிங் ப்ரெஷரும் இல்லை. அப்போ பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் இருக்காத நம்ம மதிக்கலாமான்னா கண்டிப்பாக மதிக்கவே முடியாது. இதை நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் பின்பற்றிகிட்டே வரணும். ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற திசையிலையும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி இப்போது எப்படி ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டல் வாய்ப்பாடாக இருந்தாலும் சரி, பெருக்கல் வாய்ப்பாடு, அதாவது அந்த கூட்டல் பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்ல வரல, அதற்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ்னு வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு இருக்குது. இது ஒரு சூத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி சந்தை ஓப்பனுக்கு மேலே இருந்தால், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகும்? சந்தை ஏறுமுகத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போது ஓப்பனுக்கு கீழேயும் இருக்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்காங்க. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னாகும்? சந்தை இறங்கு முகத்திற்கு தான் வாய்ப்பு. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு மைனஸ் சிம்பிளும் என்ன பண்ணோன்னா மார்க்கெட்டை ஒரு வாலட்டைலுக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்போது
ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு பின்பற்றிட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது நம்மளுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் க்ளோசிங் பேசிஸில் நம்ம கணக்கிட வேணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் பேசிஸில் நம்மளுக்கு கீழே தான், ஏன்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால தான் ரெட் கேண்டில் வந்திருக்கு. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக அமையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அப்போ ரெட் கேண்டில் எல்லாம் எங்கே இருக்கோ அதனுடைய ஹை நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். க்ரீன் கேண்டில் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அதோட லோ எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்மளுக்கு அமையும். ஸோ இது அனைத்துமே நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஓப்பன் 18,124, ஓப்பனுக்கு மேலே 143 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 82 புள்ளிகள், மொத்தம் 225 புள்ளிகள் பயணம். இதில் நம்மளுக்கு நம்ம ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் மூலிமா நம்ம அளவிட முடியாது. அப்போது ஏன் அப்படின்னு கேட்டுட்டா நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸுங்கிறது உண்மையான விலையாக இருக்கணும், அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் இருக்கிறது அது கிடையாது. இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. அப்போ அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகிடும். அது கேண்டில் ஸ்டிக்கில் நம்மளுக்கு தெரியாது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 18,200 கால் அப்படிங்கிறது இப்போ 43 ரூபா இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,200 மார்க்கெட் இல்லாத பட்சத்தில் இதில் இருக்கும் அனைத்துமே 43 ரூபா தான். இப்போ மார்க்கெட் 18,200 பிலோவில் இருந்ததுன்னா மார்க்கெட் 18,200லேயே வந்து இந்த எக்ஸ்பைரி 11 மே எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனாலும் 18,200 கால் என்னவாக மாறப்போகுதுன்னா 0வாக மாறும். அப்போ அதனால் மார்க்கெட் ஏறிடுச்சு, இந்த கால் ஆப்ஷன் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்போவே நடக்கணும். அந்த இம்பேக்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை இம்பேக்ட் இல்லாத வர்த்தகத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எதனை நோக்கினா 0வை நோக்கி தான் பயணம் நடக்கும். அது வரைபடத்தில் தெரியாது. இதெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய ஏற்றமும், இறங்குமுகமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் பார்த்தீங்கன்னா புரியும். மார்க்கெட்டோட சைடுவே இருக்கும்போது இந்த கால் ஆப்ஷனும் இறங்கிடும், புட் ஆப்ஷனும் இறங்கும். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆச்சுனாலே ப்ரீமியம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். இப்போ அட்டவணை என்ன சொல்ல வராங்கன்னா 18,200 கால் 100 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 200 புட் 18,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 18,000லிருந்து 18,200க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். இதோட அட்டவணை இது ஒரு ஸ்ட்ராங்கல்னு எடுத்துக்கலாம், இது ஒரு அவுட்டர் ஸ்ட்ராங்கல்னு எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து 18,100 டு 18,200, 18,000 டு 18,200. அப்போ இதற்கு நடுநிலை பார்த்தா 18,100 டு 150 அப்படிங்கிறது. அப்போ 18,100 டு 150 ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மார்க்கெட் இருக்க போகிறது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது குறைவாக இருக்கிறனால, மந்த நிலையில் இருக்கிறனால மேக்ஸிமம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா லோயர் வேல்யூம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த லோயர் வேல்யூம் அப்படி இருக்கும்போது சந்தை வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டோட மதிப்பு கொடுக்காது. ஒரு பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா அந்த பிரேக் அவுட்டுக்குண்டான மதிப்பை இங்கே தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 80% நம்மளுக்கு கொடுக்காது, 20% எது வேண்டுமோ நடக்கலாம். அப்போ சந்தை நிஃப்டியை பொறுத்தவரை 17,980 டு 18,160 குறுகிய எல்லை, 17,870 டு 18,230 வைட் ரேஞ்சாக இருக்க போகிறது. இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட், மே 25 மந்த்லி கான்ட்ராக்ட். இதில் 18,000 புட்டும் 18,200 காலும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 18,200 புட் 18,500 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 18,100 அப்படிங்கிறது நடுநிலையாக வைத்து 18,000 18,200, அடுத்து 18,000 புட் 125 ரூபாய்க்கு வர்த்தகமானதுனால 17,875, 18,200 கால் 141 ரூபாய்க்கு கடைசி வர்த்தகம்னால நம்மளுக்கு 18,341. அப்போ ரேஞ்ச் மார்க்கெட் இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். மந்த்லி ரேஞ்ச்
நம்மளுக்கு. அப்போ 1800 நடுநிலையாக வைத்து இது நடைபெற போகிறது. மந்த்லி கான்ட்ராக்ட்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு மந்த நிலையாகவே இருக்கிறது. இதனால் சந்தை வந்துட்டு ஒரு நம்ம எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டோட எவர்கிரீன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, மந்த்லி ஹை ஆர் மந்த்லி லோ, அதே மாதிரி வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ, இதோட பிரேக் அவுட்ஸ்க்கு நம்ம ஒரு மரியாதை கொடுப்போம். அந்த மரியாதை இந்த இடத்துல நம்மளுக்கு குறைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த பிரேக் அவுட்லாம் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ஆர் பையிங் ப்ரெஷர் வரணும். அது இந்த இடத்துல வர தவறிவிடும். அப்போ தவறும் பட்சத்தில் சந்தை எப்படி பயணம் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். முடிந்தளவு இந்த மாதிரி இருக்கும்போது புதியவர்கள் நீங்கள் வணிகம் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எதிர்நீச்சல் அடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இருக்கும். ஒரு பிக் ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் புக் பண்ணணும்னா ரொம்ப நேரம் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். எந்தெந்த மாதிரி சின்ன சின்ன ஏன்னா ஐடிஎம்மில் மட்டும்தான் ரியாக்ஷன் இருக்கும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வரும். அதனால் புதியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்க. ஏனென்றால் நீங்கள் இந்த இடத்துல உங்கள் மனநிலையை இழந்தால், மனக்கட்டுப்பாட்டை இழந்தால் அதிக வர்த்தகத்திற்குள் செல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல அதிக வர்த்தகம் செய்வது தவறு. நீங்கள் செஞ்சாலும் மீண்டு வருவது மிக மிக கடினம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.